கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த மாதத்தில் நம்ம கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏற்கனவே 1ஆம் தேதி வாக்குத்தத்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 90வது அதிகாரம் 15வது வசனம். சங்கீதம் 90வது அதிகாரம் 15வது வசனம். தேவரீர் என்னை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். வீடு ஒரு கூட வாசிக்கிறேன். சங்கீதம் 90:15. தேவரீர் என்னை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இதுதான் இந்த ஜூலை மாதம் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்ற தாழ்வுகள் வருவது உண்டு. நன்மைகளை அனுபவிக்கிறோம், தீமைகளை அனுபவிக்கிறோம், துன்பங்களை அனுபவிக்கிறோம், சந்தோஷங்களை அனுபவிக்கிறோம், உயர்வும் கிடைக்கிறது, தாழ்வும் கிடைக்கிறது. எல்லாவற்றிலும் கர்த்தர் இதுவரை நம்மளை கிருபையாய் வழி நடத்தி இருக்கிறார். ஆனால் அநேக பேர் எப்போ தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாழ்வை பின்னடை அடைகிறாங்க அப்படின்னா, துன்பத்தின் பாதையில், துக்கத்தின் பாதையில், கஷ்டத்தின் பாதையில் நடக்கும்போது தேவன் அநேக பேர் மறுதளித்துடுறாங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மளால் வாழ முடியாது, இதில் அநேக உபத்திரவங்கள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, நம்மளால் சகித்து கொண்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதை பின்வாங்கி விடுறாங்க. எப்படி பின்வாங்குறாங்க அப்படின்னா, சர்ச்சுக்கு வருவாங்க, ஆலயத்தில் ஆராதனை கலந்து கொள்வாங்க, பரிசுத்த பந்தியில் கலந்து கொள்வாங்க. ஆனால் அவங்களுடைய செயல், அவங்களுடைய நடக்கை வெளியரங்கத்தில், அதாவது வெளி உலகத்தில் கடந்து போகும்போது மிகவும் வித்தியாசமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த நாட்களில் அதிகமாக தேவைப்படுது பணம் தான். பணத்தை நோக்கி தான் ஜனங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. பணம் அவசியம் இல்லைன்னு சொல்லலை, பணம் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியம். ஆனால் அது நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நாம் அதை மேற்கொள்கிறவர்களால் எல்லாவற்றிற்கும் முதன்மையை தனத்தை தேவனுக்கு நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற நன்மைகளை நமக்கு நிறைவாய் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள அநேக பேர் ஆயத்தம் இல்லை. இப்போதே கிடைச்சிடணும், இன்றைக்கே கிடைச்சிடணும், ஜெபிச்ச உடனே கிடைச்சிடணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் நிறைய பேர் பின்னடைவு அடைகிறாங்க. அவங்க வாழ்க்கையில், அவங்க செயலில், கிரியில் நிறைய மாற்றங்கள் உண்டாகுது. இந்த வசனம் நமக்கு தெரியும். இந்த அதிகாரம் மோசே அவருடைய அனுபவத்தில் எழுதுகிற அதிகாரமாக இருக்குது. சங்கீதம் 90. அவர் 2 விதமான வாழ்க்கையும் வாழ்ந்திருக்கிறார். என்ன வாழ்க்கை அப்படின்னா, ராஜபோக வாழ்க்கை. அவர் பிறந்த 3 மாதத்தில் எகிப்தின் குமார்த்தியுடைய கரத்தில் மோசே கை குழந்தையில் போய் சேர்றான். அதிலிருந்து 40 வருடம் ராஜபோக வாழ்க்கை வாழ்கிறான். எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறான், எல்லாவற்றிலும் தேறினவனாக இருக்கிறான். அவன் கற்றுக்கொள்ளாதது ஒன்றும் இல்லை. அந்த வகையில் எல்லா ஞானத்திலும், வாக்கிலும், செய்கையிலும், சாதுரியத்திலும் எல்லாவற்றிலும் தலை சிறந்து முதல்வனாய் நிற்கிறான். எகிப்தின் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வருகிற சமயத்தில் தான் என்ன செய்யுது, கர்த்தர் அவனை பிரித்தெடுக்கிறவராக இருக்கிறார். இந்த 40 வருடம் முடிந்து மீதியான 40 வனாந்திரத்தில் தேவன் அவரை புடமிடுகிறார். அந்த புடமிடுகிற நாட்களில் என்னுடைய சிந்தையில் வருது, நிச்சயமாக அதிகமாய் தேவனை தேடி இருப்பான். ஏன்னா அந்த வனாந்திரத்தின் வாழ்க்கை என்பது மிக கடினமான வாழ்க்கை. அந்த மீதியாக இருக்க 40 வருஷத்தை அவன் முடிக்கும்போது இப்படி சொல்லப்படுது வேதத்தில், அவன் எல்லா ஞானத்தையும் இழந்துட்டான். அந்த 40 வருஷம் எகிப்தின் ராஜாவுடைய அரண்மனையில் வாழும்போது அவன் கற்றுக்கொண்ட எல்லா தாளந்து, எல்லா திறமை, எல்லா பேச்சாற்றல், எல்லா பலன் கூட இந்த 40 வருஷத்தில் அவன் இழந்தவனாய் இந்த வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிற வேலையை பார்த்து கொண்டிருந்தான். எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில தான் கர்த்தர் அவனை தேடி வந்தான். இதுதான் அதிசயம். மோசே தேடி தேவன் வந்தான். அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு முச்செடி பற்றி எரிகிறது. என்ன முச்செடி பற்றி எரிகிறது அப்படின்னு கிட்ட வந்து பார்க்கும்போது செடி பற்றி கொழுந்து விட்டு எரியுது. ஆனால் அதில் ஒரு இலை கூட கருகி போகுது. அதுதான் ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் சொல்லி கிட்ட வந்து பார்க்கும்போது தேவன் சொல்வார், இது பரிசுத்தமான இடம், பாதரட்சி கலற்றி என் அருகாமையில் வந்து நெல் அப்படின்னு சொல்லும்போது பாதரட்சி கலற்றி போய் நிற்கிறான். அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து நான் கொடுக்கிற தேசம் கொண்டு போய் சேர்க்க உண்மைதான் தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லி
அந்த நேரத்தில் மோசே தேவன் அழைக்கிறார். எந்த சூழ்நிலை அப்படின்னா, தன்னுடைய ஞானம், தன்னுடைய பலன், தன்னுடைய திறமை, தன்னுடைய தாளந்து, கற்றுக்கொண்ட எல்லா கல்வியும் மறந்தவனா இழந்தவனா காணப்படுகிற சமயத்தில் தான் தேவன் அவனை கரம் பிடிச்சி தூக்கி எடுக்கிறார். மோசே சொல்கிறார், எப்படி இவ்வளோ பெரிய ஜனங்களை நான் மீண்டுமாய் எகிப்து தேசத்துக்கு போகணும், இந்த ஜனங்களை மீட்டு வரதுக்கு எனக்கு ஞானம் இல்லையே, என்ன திக்குவாயும் மந்தனாவுமாய் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி மோசே சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடே கூட நான் இருக்கிறேன், கடமை நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அந்த நேரத்தில் கற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லி மோசே வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் அநேக விதத்தில் ஞானத்தை வந்திருக்கலாம், சிறுமைப்பட்டிருக்கலாம், மனுஷரால், ஜனத்தால், நண்பர்களால், நம் வாழுகிற இடத்துல எல்லா மனுஷராலும் இன்றைக்கி நம்ம சிறுமைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஏன் அப்படின்னா, நிறைய ஜனங்கள் நிறைய நன்மைகளை இழந்து தான் இன்றைக்கி நிற்கிறோம், ஏமாந்து நிற்கிறோம். எல்லாவற்றையும் இழந்தவர்களாக ஏமாந்தவர்களாக தான் இன்றைக்கி நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். இதனால் ஜனங்கள் நம்மளை வெறுத்திருக்கலாம், ஜனங்கள் நம்ம ஒதுக்கி இருக்கலாம், ஜனங்கள் நம்மளை கைவிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் கர்த்தர் நம்மளை கரம்பெடுத்து தூக்கி இருப்பார். லேலியா லேலியா மோசேக்கு தேவன் அழைத்தது உண்மை அப்படின்னா, நிச்சயமாய் உங்களை என்னை தேவன் இந்த இயலாமை என்கிற நேரத்தில், எல்லாம் இழந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய கரம் நம்மளை அரவணைக்கும். ஏன் அப்படின்னா, திறமை இருக்கும்போது, தாளந்து இருக்கும்போது, பணம் இருக்கும்போது, செல்வம் இருக்கும்போது ஜீவனுள்ள தேவன் நம்ம அதிகமாக தேடணும். எல்லாம் இழந்த நிலைமை தான் அவரை தேடி வருகிறவர்களாக இருக்கும். ஆனால் தேவன் சொல்கிறார், உங்கள் தாயின் கர்ப்பத்தில் உருவாகணுன்னே உங்களை நான் பேர் சொல்லி அழைச்சிட்டேன்னு கர்த்தர் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் அநேக விஷயத்தில் நம்ம சிரமப்பட்டவர்களாக இருக்கலாம், நம்ம சோர்ந்து இருக்கிறவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு காலகட்டம் பார்ப்போம் அப்படின்னா, ஜனங்கள் வஞ்சிக்கிற நாட்களாக இருக்குது, நேரமாக இருக்குது. நம்மளுடைய நன்மைகளை எப்படி நம்மிடத்திலிருந்து வாங்கலாம், எப்படி சொல்லி நம்மளுடைய ஆசீர்வாதங்களை பிடுங்கலாம் அப்படின்ற சூழ்நிலையில் தான் ஜனங்கள் இன்றைக்கி தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதற்கு நல்ல ஒரு வசனத்தை 2000 வருடத்துக்கு முன்பாக தேவன் இந்த வேதாந்தத்தில் நமக்கு அழகாக சொல்லி வைத்துட்டாங்க. ஆபகுக்கு 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் பாதியில் எப்படி சொல்லப்படுது, தன்னுடையதல்லாததை தனக்காக சேர்த்து கொள்கிறவனுக்கு ஐயோ, தன்னுடைய நன்மை இல்லை, என்னுடைய நன்மை கிடையாது, என்னுடைய சம்பத்து அல்ல, மற்றவருடைய சம்பத்தை, மற்றவருடைய நன்மையை, ஆஸ்தியை தன்னுடையதாக நாம் பறித்து கொள்வோம் அப்படின்னா அது நமக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி வேதத்தில் கொடுக்கப்படுது. ஆனால் இந்த நாட்களில் அப்படிப்பட்டவங்க தான் நல்லா இருக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்க தான் சுகபோகமாக இருக்கிறாங்க. ஏமாத்துக்காரங்க, பித்தலாட்டம் பண்ணுறவங்க, பொய் சொல்கிறவங்க, திருடுறவங்க, மற்றவங்களுடைய சொத்தை அபகரிக்கிறவங்க, மற்றவங்களுடைய நன்மை பிடுங்குறவங்க, மற்றவருடைய உடல் உழைப்பை ஏமாற்றி திருடுகிறவங்களை தான் இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா சுகபோகமாய் வாழுகிறவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லியிருக்குது, அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய், தெளிவுள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதிக நேரம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது இந்த சிறுமைப்படுகிற இந்த இக்கட்டின் நேரத்தில், போராட்டத்தின் நேரத்தில் அவரையே நாம் பற்றி கொண்டு இருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக ஒருபோதும் நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ஆபகுக்கு 2வது அதிகாரம் 18-19 வசனங்கள் இப்படியே சொல்கிறது, சித்திரைக்காரனுக்கு அவன் செய்த சொரூபமும் ஊமையான தெய்வங்களை உண்டு பண்ணி தான் உருவாக்கின சொரூபத்தை நம்பினவனுக்கு வார்க்கப்பட்டதும் பொய் போதனம் பண்ணுகிறதுமான விக்கிரமும் எண்ணத்துக்கு உதவும். மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எழும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ, அது போதிக்குமோ? இதோ அது பொன்னும் வெள்ளியுமான தகட்டால் மூடப்படுகிறது, அதற்கு சுவாசம் இல்லை. இப்படிப்பட்ட ஜனத்தின் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது மரம், அது கல், அது பேசாது, என்ன சொன்னாலும் கேட்காது. அது மட்டுமில்லை, அது ஒரு நாளும் மற்றவங்களுக்கு போதிக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அவன் மற்றவரிடத்திலிருந்து, அப்படிப்பட்ட ஜனத்திடத்திலிருந்து நன்மையையும் சமாதானத்தையும் நீதியையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம எதிர்பார்க்கிறது என்பது அது கூடாத காரியங்கள். இப்படி தான் அநேக கிறிஸ்தவர்கள் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படின்னா பேர் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறாங்க, ஆனால் அவங்க உள்ள எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா மரத்தை போல இருக்குது, கல்லை போல இருக்குது. அவங்க போதனை எப்படிப்பட்ட போதனையாக இருக்குன்னா கள்ள போதனைகளாக இருக்குது. எல்லாவற்றையும்
தெளிவுள்ளவர்களாய் ஞானமுள்ளவர்களாக இருக்கு. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்ததா யார் உண்மையானவங்க, யார் உண்மையான கிறிஸ்தவங்க, யார் மாய்மாலம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இப்படிப்பட்டவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, எவ்வளவுதான் செய்தாலும் மரத்தை போல கல்லை போல வைராக்கியமாக இருப்பாங்க. நம்ம இடத்துல நன்மை பெற்றுக்கொள்வாங்க. நம்ம சரீர உழைப்பை வாங்கிப்பாங்க. நம்மளுடைய பணத்தை கரையை செலுத்துவோம், நேரத்தை கரையை செலுத்துவோம். அவங்க ஆதாயத்துக்கு எல்லாவற்றையும் அவங்க சுதந்திரத்து கொள்வாங்க. ஆனால் நமக்கு தேவைப்படும் போது அவங்க என்ன செய்வாங்க? அமர்ந்துடுவாங்க. என்னிடத்திலிருந்து உங்களிடத்தில் நான் என்னத்தை வாங்கினேன், என்னத்தை பெற்றுக்கொண்டேன், உங்கள்கிட்ட என்ன நன்மை பெற்றேன் என்று சொல்லி திரும்ப நம்மிடத்தில் கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட காரியங்கள் பகிரங்கமாக இந்த நாட்களில் நடக்கிறபடினால தான் தேவனுடைய கோபாக்கள் இந்த நாட்களில் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்குது. வெளியரங்கமாய் நேருக்கு நேர் பேசுகிறாங்க. கிறிஸ்துவ ஜனங்களே, தேவனை துதிக்கிற ஜனங்கள், ஆராதிக்கிற ஜனங்களே, தங்களை மேன்மைப்படுத்தி கொண்டு பெருமையாக பகட்டா நான் தான், என்னால் மட்டும்தான் அப்படின்ற அந்த மேன்மைக்குரிய பகட்டான அந்த எண்ணத்துக்குள்ளே நடந்து கொண்டு வராங்க. வேதம் அழகாய் சொல்லியிருக்கிறது, மேன்மை பகட்டு தேவனுக்கு அருவருப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் மதிக்கிறது கூட அந்த நாட்களில் இல்லை. சாத்தான்குளத்துடைய அந்த இழப்பு நமக்கு தெரியும். தந்தை மகன் போலீஸாரால் அடிக்கப்பட்டு இறந்திருக்கிறாங்க. மனிதர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவே காவல்துறை. ஆனால் இன்றைக்கு இந்த காவல்துறையே இப்படிப்பட்ட சம்பவம் நடந்து கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னும் அதிகமாக காரியங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, பாலியல் பலாத்காரம், சிறு பிள்ளைங்களை பகிரங்கமாக அந்த இருதயம் எப்படி தான் அவங்களுக்கு அந்த வருதுன்னு தெரியல. அந்த சரீர ஆசை, இச்சை, வயசு கூட வித்தியாசம் பார்க்காம சிறு பிள்ளைங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணி கடந்த வாரத்தில் ஒரு சிறு பெண்ணை அப்படிப்பட்ட சம்பவத்தில் மாட்டியிருக்கிறாங்க. மனுஷனை தின்கிற காலங்கள், மனுஷனை பிடுங்கி அவன் அப்படியே உறிஞ்சுகிற காலத்துக்களை இன்றைக்கி நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். வேதம் இதை 2000 வருஷத்துக்கு முன்னதாகவே இந்த காரியத்தை எழுதி வைக்கிட்டாங்க. நாகும் 3வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியே சொல்லுது. நாகும் 3வது அதிகாரம் 1வது வசனம், இரத்த பள்ளிகளின் நகரத்துக்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. இரத்த பள்ளிகள் இன்றைக்கு தேசத்தில் அதிகமாக சிந்தப்படுகிறது. அதிகப்படியான கொள்ளை, அதிகப்படியான வஞ்சகம், கொடுமை தேசத்தில் நிறைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, அதே நாகும் 3வது அதிகாரம் 19வது வசனம் எப்படியே சொல்லப்படுது, உன் நொறுக்குதலுக்கு பரிகாரம் இல்லை, உன் காயம் கொடியது, உன் செய்தியை கேட்பவர்கள் யாவரும் உன் பேரில் கை கொட்டுவார்கள். இது மாதிரியான சம்பவம் தான் இன்றைக்கி தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் பகிரங்கமாய் வெளியரங்கமாய் தெய்வ பயம் இல்லாதபடிக்கு எல்லா இடத்திலும் நடக்கிறபடினால்தான் கர்த்தர் தம்முடைய வாதை இந்த பூமியில் அனுப்பியிருக்கிறார். இந்த கொள்ளை வியாதி, கொள்ளை நோயை தேவன் அனுமதித்தபடினால்தான் இன்னைக்கு ஜனங்கள் மடிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் மனம் திரும்பாதவர்கள் அநேகமேராக இருக்கிறாங்க. இன்னும் வைராக்கியம் பாராட்டி இன்னும் தங்களை பெருமைப்படுத்தி கொண்டு மேன்மைக்குள்ளே நடத்திக் கொள்கிற ஜனங்கள் அதிகமாக நம்மளால் பார்க்க முடிகிறது. இதிலிருந்து முடிந்த அளவுக்கு கர்த்தருக்கு பிரியமாக நம்ம வாழ தேவனுடைய சமூகத்தில் நம்ம அதிகமாக ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். தேவனால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை, நம்மளால் மாற்ற முடியாதது எதுவும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் உன்னுடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கிறேன், நீர் என்னை ஸ்திரப்படுத்துங்க, உங்கள் ஞானத்தை எனக்கு கொடுங்க, நான் செய்கிறது சரியா, நான் செய்கிறது தவறா என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய சிந்தையை தெளிவுபடுத்துவார். நம்முடைய கண்களை கட்டி வைக்கிற சத்ருவின் கிரியைகளை தேவன் தகர்த்தெறிந்து போடுவார். நம்ம செய்கிறது சரியாக தப்பாக நமக்கு அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நாட்களை காத்திருக்கணும். இப்படிப்பட்ட பஞ்சத்தின் நாட்களில், ஒடுக்கப்படுகிற நாட்களை வெறுத்து
எல்லோராலும் ஒதுக்கப்படுகிற காலங்களை நம்ம நிற்கும்போது தான் அதிகமாய் நம்ம கர்த்தரை தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படியே சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் இன்றைக்கி சிறுமையிலும் துன்பத்தில் நம்ம வாடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சிறுமையில் அடைந்திருக்கிறோம். குடும்ப பிரச்சனைகள், போராட்டங்கள், வறுமை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, ஒவ்வொரு நாளும் நடத்துகிறதுனால துன்பத்தை நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இந்த வசனத்தை வைத்து நம்ம செபிக்கணும். சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு துன்பத்தை காண்கிற நாளுக்கு தக்கதான நன்மைகளை கர்த்தர் என் வாழ்க்கையில் நீங்கள் நடப்பித்து கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது தேவன் நிச்சயமாய் பலத்த காரியங்களை, உண்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கை நடப்பித்து கொடுக்குறவராக தேவன் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டார். கர்த்தருடைய வார்த்தை தான் இன்றைக்கு நம்மளை உயிர்ப்பிக்கிறது, இன்றைக்கு நம்மளை நடக்க செய்கிறது, ஓடச் செய்கிறது. நம்பிக்கையாக நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அது தேவனுடைய வார்த்தையினால தான் நம்ம நிற்க முடியும். நாகும் 1வது அதிகாரம் 12வது வசனம் எப்படியே சொல்லுது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணமடைந்த அநேகமாயிரமாய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். லேலியா லேலியா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய எதிராளி நம்மளை துன்பப்படுத்தல், வேதனைப்படுத்துவர்கள் சம்பூர்ணம் அடைந்தாலும் வேதம் சொல்லியிருக்குது அவர்கள் அறுப்புண்டு போவார்கள். அவர்களை நினச்சி நாம் பொறாமப்படக்கூடாது. அவங்கள பற்றி நாம் வெறுப்படையக்கூடாது. உண்மையை உத்தமமாய் நாம் இருக்கிறோம், ஆனால் நம்ம கஷ்டப்படுறோம். அநியாய அக்கிரமங்கள் அதிகமாய் செய்கிறாங்க. கண்ணுக்கு எதிராக பார்க்குறோம், போய் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பொறாமப்படாதபடிக்கு இயேசுவே அவங்களுக்காய் தேவனுடைய திறப்பின் வாசலை நிற்க நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். வேதம் சொல்லியிருக்கு, அப்படிப்பட்டவர்கள் சம்பூர்ணம் அடைந்தாலும் அநேகமாயிரம் சம்பாதித்தாலும் அதிகமாய் கூடினாலும் அவர்கள் அறுப்புண்டு போவார்கள் சொல்லுவது. அவர்கள் ஒளிந்து போவார்கள் என்று சொல்லி நாகும் 1வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்லை, அந்த வசனம் கடைசி வார்த்தைகள் சொல்லுது, இன்றைக்கு நாம் சிறுமைப்படுத்தியிருந்தோம், இனி கர்த்தர் ஒருபோதும் நம்மளை சிறுமைப்படுத்தாதிருப்பார். லேலியா லேலியா. வேதம் அது அழகாக சொல்லியிருக்கு, இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பார். அப்படின்னா நிச்சயமாய் கர்த்தர் வருகிற நாட்களில் நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து நம்மளை யாரெல்லாம் வெறுத்து ஒதுக்கினார்களோ அவங்க முன்னாடி கர்த்தர் நம்மளை மேன்மை கனமுமாய் ஆசீர்வாதமாக வைக்கப்படுகிறார். லேலியா லேலியா. இந்த வசனங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நான் சிறுமையை கண்ட நாட்கள் பதிலாக என் சிறுமையை எடுத்து கொடுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வழிகளை வாசலை தேவன் உங்களுக்கு திறந்து கொடுப்பார். அடுத்து 13வது வசனம் சொல்லுது, இப்போது நான் உண்மையில் இருக்கிற அவன் முகத்தை முறித்து கட்டுகளை அறுப்பேன். லேலியா. நம்மேல் சுமத்துகிற சுமை, நம்மேல் விழுகிற பழி, நம்மேல் ஜனங்கள் சுமத்துகிற பழி சொற்கள், நம்மேல் அவன் வைக்கிற பலு அப்படின்னா இன்னைக்கு அநேக பேர் என்ன அப்படின்னா வாங்கியிருக்கிறாங்க, கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதனால் சூழ்நிலையை பார்த்து ஜனங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா நெருக்கப்படுறாங்க. எங்களுக்கு கொடுத்தே ஆகணும், என்ன செய்வேன் எது செய்வேன்னு தெரியாது, இந்த நாட்களில் கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நெருக்கப்படுகிற, ஒடுக்கப்படுகிற நம்மேல் இருக்கிற நுகத்தை, கட்டுகளை கர்த்தர் இந்த நாட்களை அறுத்துப்பட வல்லவராக இருக்கிறார். லேலியா லேலியா. நிச்சயமாய் தேவன் கொடுத்த இந்த வசனத்தை அப்படியே விசுவாசிங்க. சொல்லுங்கள், என் மேல் இருக்கிற மனுஷருடைய நுகத்தையும் என் கட்டுகளையும் நீங்கள் அறுத்து போடுங்கப்பா என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாட்களில் உங்கள் மேல் இருக்கிற நுகத்தையும் கட்டுகளையும் தேவன் நிச்சயமாய் அறுத்து போட வல்லவராய் போதுமானவராக இருக்கிறார். ஏன்னா அவர் மட்டும்தான் நம்மளை பாதுகாக்கிறவராயும் மனுஷருடைய கரத்திலிருந்து, மிருக குணமுள்ள மனுஷருடைய கரத்திலிருந்து நம்மளை பாதுகாக்க அவர் ஒருவரால் மட்டும்தான் முடியுமே, வேற யாரும் நமக்கு நன்மை செய்வது முடியவே முடியாது. வசனத்தை அப்படியே விசுவாசிங்க. 14வது வசனம் சொல்லுது, உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார், இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. லேலியா. கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் இனி வித்து விதைக்கப்படுவதில்லை. அப்படின்னா இனிமேல் நம்மேல் வருகிற பழி, நம்மேல் வருகிற பாவம், நம்மேல் வருகிற பழி சொற்கள் இனிமேல் நம்மேல் வருவதில்லை. ஏன் அப்படின்னா கர்த்தர் நம்மோடு கூட இருந்து
நம்முடைய நுகத்தையும் நம்முடைய கட்டுகளை அவர் அறுக்கிறபடினாலே. லேலியா, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நமக்கு மேல் இருக்கிற நுகத்தை கட்டுகளை அவர் அறுத்து போடுகிறபடினால இனி நம்மேல் வீணான பழிச்சொற்கள், வீணான வதந்தி, வீணான வார்த்தைகள், வீணாய் பேசுகிற காரியங்கள் எதுவுமே கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டார், வர விட மாட்டார். லேலியா லேலியா, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கடைசியாக 15வது வசனம் சொல்லுது, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகையில் ஆசரியும் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். லேலியா, இனி துஷ்ட மனுஷர்கள் நமக்கு துரோகத்தை, நமக்கு நஷ்டத்தை, நமக்கு சஞ்சலத்தை, நம்முடைய குடும்பத்தில் கஷ்டத்தை கொண்டு வருகிற எந்த மனுஷரும் இனி நம்ம வழியில் வர மாட்டாங்க. கர்த்தர் அவங்களெல்லாம் என்ன செய்வார் அப்படின்னா சங்கரித்து போடுவார். லேலியா, வசனங்களை வைத்து ஒவ்வொரு நாளும் சொன்னீங்க, இனி என் வழியில் துஷ்டம் வரக்கூடாதுப்பா. என்னை வேதனைப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற, காயப்படுத்துகிற எந்த காரியமும் இனி என் வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. அப்படிப்பட்ட மனுஷர் வராதபடி அவங்கள உங்கள் கரத்தில் ஒப்புடுகிறேன்னு சொல்லிக்கணும். அடுத்து நம்முடைய பேருக்கு நிமித்து விதைக்கப்படுகிற சஞ்சலம், தவிப்பு, நம்மளை வேதனைப்பட, துக்கப்படுறது எந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு வரவிட போகிறதில்லை. அடுத்து நம்ம மேல் இருக்கிற நுகத்தையும் கட்டுகளையும் தேவன் அறுத்து போட போகிறார். அது மாத்திரமில்லை, நாகும் 1வது 12வது வசனத்தில் சொல்லப்படுறது போல கர்த்தர் நம்முடைய சிறுமையிலிருந்து நம்மளை என்ன செய்ய போகிறார், விடுவிக்க போகிறார். இல்லையா? இந்த ஜூலை மாதம் முழுவதிலும் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை அதிசயமாய், அற்புதமாய், ஆச்சரியமாய் நம்மளை வழி நடத்தி நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் நம்முடைய வேண்டுதலை விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை, வல்லமைமிக்க காரியங்களை தேவன் நடப்பிக்க போதுமானவராய் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த ஓய்வு நாளிலும் தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை, நன்றிகளை எடுக்கிறேன். இந்த வார்த்தைகளை இல்லத்திலையும் வைத்து ஜோமனுங்க, இந்த வசனங்களை வாசிங்க. ஏசப்பா, என்னுடைய சிறுமையிலேருந்து என்னை விடுவித்து என் சிறுமையை நீக்கி போடுங்கப்பா. என் மேல் மனுஷர் சுமத்தி நம் முகத்தை கட்டுகளையும் தேவன் அறுத்து போடுங்கன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இனிமேல் என் மேலே எந்த பழிப்பாவும் வராதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் வழியில் துஷ்டன் வராதபடி, என் வழியில் துஷ்டன் வராதபடி நீங்கள் என்ன செய்ய பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஊக்கத்தோடு முழு உள்ளத்தோடு ஜெபிப்போம். அப்படின்னா இந்த ஜூலை மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை நேர்த்தியாக வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். சஞ்சலத்தின் நாட்களுக்கு, துன்பத்தை கொண்ட நாட்களுக்கு தக்கதான மன மகிழ்ச்சி நாட்களையும் சமாதானத்தின் நாட்களையும் கர்த்தர் வருகிற நாட்களில் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். லேலியா லேலியா, சாதமான சூழ்நிலை நமக்கு இல்லாத இருக்கலாம், இயற்கை நமக்கு சாதனம் இல்லாத இருக்கலாம். ஆனவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைத்து நம்பிக்கையோடு கூட நாம் காத்திருக்கும்போது, ஜெபிக்கும்போது நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை, அதிசயங்களை, ஆச்சரியமான காரியங்களை செய்ய வல்லவராய் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர்தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை இந்த நாட்களை ஆசீர்வதிப்பாராக. இனி வருகிற நாட்களை இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். மகிழ்ச்சி நாட்களை, சமாதானத்தின் நாட்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு மகிமை இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தர், இன்றைக்கு நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் வாக்கு மாறாதவருமாக இருக்கிறேன். நம்மை தேடுகிற ஜனத்திற்கு நன்மைகளை நிறைவாய் கொடுக்கிறவராக இருக்கிறேன். சிறுமைப்படுத்தும் நாட்களுக்கு, துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் சரியாய் தேவனே எங்களை மகிழ்ச்சிக்குள்ள, நன்மைக்குள்ள வருகிற நாட்களை நடத்த முடியாது. எங்கள் தேவைகளெல்லாம் நிறைவாய் சந்திக்க, எங்கள் கரங்களெல்லாம் ஆசீர்வதிக்க, நம்முடைய ஜனத்திற்கு வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து தகப்பன் கொடுத்து நன்மையினால் ஆசீர்வாதங்கள் நிரப்ப நம்முடைய இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற மாத்திரமில்லை, அதிக நேரம் சமயம் வாய்க்கும்போது கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவத்தை தேவன் தம்முடைய பிள்ளைங்களுக்கு அப்பா நீ கொடுக்க பண்ணும்படியாய் இந்த இறுதியை பக்குவத்தால் நிரப்ப பண்ணும்படிய ஜெபிக்கிற வீணான நேரங்களை, வீணான சமயங்களை அப்பா கழிக்கிற அந்த நாட்களை எடுத்து போட்டு பிரயோஜனமானதை நாங்கள் சுதந்திரிக்க பெற்றுக்கொள்ள இந்த சமூகத்தில் காத்திருப்பேன். கர்த்தாவே, எங்கள் இருதயத்தை திறப்புங்க. உடைய கரம், உடைய கிருபை, உடைய காவல் கொடுக்கட்டும். சீக்கிரத்தில் சபைகள் திறக்கப்பட ஆவியானவரே உதவி செய்யுங்க. அதற்காக ஜெபிக்கிறோம். அடுத்த வாரத்திலிருந்து சபைகள் திறக்கப்பட கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியே, தயவு பாராட்டும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர்.
இரக்கமுள்ளவர் தயவுள்ளவருமாக இருக்கிறீர். நாங்கள் எதிர்பார்க்கிறது வேண்டுவதற்கு என்பதற்கு மேலாக எங்கள் தேவைகள் யாவற்றை குறையில் அது நிறைவாய் நடத்தி உங்கள் நாமத்தை என் தேவனாய கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறதுனாலே நன்றியோடு கூட துதிக்கிறோம். அவரவர் இருக்கிற இடத்துல கர்த்தர் ஒவ்வொருவரையும் சாட்சி கொடுக்கும்படியான வாழ்வை தேவனை வாழச் செய்ய முடியாது. துறைத்தனங்கள் அதிகாரங்கள் வல்லமையிலிருந்து கருத்தரங்கள் உபத்திரவிலிருந்து நெருக்கத்திலிருந்து சஞ்சலத்திலிருந்து போராட்டத்திலிருந்து தேவன் விடுவித்து சமாதானத்தின் நன்மை ஒவ்வொருவருக்கும் என் தகப்பனின் நிறைவாய் கொடுக்கப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் அவர் வருகை வரைந்தும் எப்பொழுதும் நாம் அனைவரோடும் கூட இருக்கிறார்கள். ஆமென். லேலுயா லேலுயா லேலுயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.